என்னென்ன மாரி விஷயங்கள் எல்லாம் அவர் கோட்டை விட்டிருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இந்த ஆட்சியில 2021 மே மாசத்துல இருந்து டில் டேட் வரைக்கும் இவர் கொடி தூக்கி இருக்கிறதுக்கான வேண்டிய விஷயம், போராட்டம் நடத்திருக்க வேண்டியதுக்கான விஷயம், ஒரு போராட்டத்தை தீவிரமா தொடர் போராட்டங்களா கையில் எடுத்திருக்க வேண்டியக்கான விஷயம், இந்த ஆட்சியில அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, அவ்வளோ தவறுகள் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அது எதையுமே சரியா மக்கள் முன்னாடி அட்ரஸ் பண்ணாம திரு இபிஎஸ் அவர்கள் தனக்கு கிடைத்த வாய்ப்பு எல்லாத்தையும் மிஸ் பண்ணிருக்காங்க சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெய்பீம் படம் வந்துச்சு, சிஎம்ஏ போயிட்டு படம் பார்த்தாரு. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தில் திருப்பி ஒரு லாக்அப் டெத்து சென்னையிலே நடந்திருக்கு. 2 அல்லது 3 பேர் அந்த லாக்அப் டெத்தில் வந்து மரணிச்சிருக்காங்க. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூங்கிறது நம்ம வந்து ரொம்ப கிளியராக சொல்ல போகிறோம். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ என்னன்னா, சட்டத்தின் மேலோ போலீஸின் மேலோ ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறது தான் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. ஒரு முன்பகையோ ரவுடிங்களுக்குள்ள இருக்க விஷயங்களை, ஒரு அடிதடி மர்டர்ஸை வந்து நம்ம லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவில் கொண்டு போக மாட்டான். நான் இப்படி தான் பண்ணுவேன், உன்னால் என்னடா பண்ண முடியும், என்னை யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு ஒருத்தன் துணிஞ்சு போயிட்டு பிரச்சனை பண்ணுறான்ல, ஒரு கடைக்காரன்ட்ட போயிட்டு கத்தியை காட்டி காசு கேட்குறான்ல, ரோட்டில் போகிறவனை கத்தியை காட்டி வம்புழுத்து அடிச்சு உடச்சி என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்களா, போலீஸ் மீதுக்கான பயம் இல்லாமல் ஒருத்தனுக்கு போதில்லை. இதெல்லாம் தான் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. இது மாதிரி லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ டே 1லேருந்து இந்த ஆட்சியில் இருந்திருக்கு. பட் என்ன மாதிரியான சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு, ஒருத்தர் மேலே எடுக்கக்கூடிய ஆக்ஷன் தான் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். அந்த பயமே இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இந்த நாட்டில் உருவாக்கி இருக்குன்னா கண்டிப்பாக அது ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. அடுத்ததாக கள்ளசாராயம், மரக்காணத்தில் வந்து கள்ளசாராயம் சாவு வருது, 20-30 பேர்கிட்ட மரணிக்கிறாங்க. அதுக்கான சரியா ஆக்ஷன் எடுக்கல. திருப்பி அடுத்து வந்து கள்ளக்குறிச்சியில் 70 பேர்த்துக்கு மேலான ஒரு கள்ளசாராயம் குடிச்சு உயிரிழந்திருக்காங்க. இன்னைக்கு ஹைகோர்ட் அதை சிபிஐ கேஸ்க்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கு. ஸோ இதை எவ்வளோ சீரியஸாக அட்ரஸ் பண்ணியிருக்கணும், மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட் வைஸ் செய்யக்கூடிய தவறுகள், கல்வித்துறையில் நடந்த சம்பவங்கள், உயர்கல்வித்துறையில் நடந்த மிஸ்டேக்ஸ், மருத்துவ சுகாதாரத்துறையில் நடந்த விஷயங்கள், இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் 12 ஹவர்ஸ்ன்னு சொல்லி லேபர் ஆக்டை வந்து திருத்த பார்க்குறாங்க. உலகமே போராடி, கார்ல் மார்க்ஸ் போராடி 8 மணி நேரம் தாங்கிற பணி நேரத்தை 12 மணி நேரமாக சட்டசபையில் ஒரு தீர்மானமாக கொண்டாடுறாங்க. அது சிஎம்முக்கே தெரியாமல் ஒரு தீர்மானம் வருது. அதுக்கப்புறம் அந்த தீர்மானம் எதிர்க்கட்சி கம்யூனிஸ்டுகளோட எதிர்ப்பு காரணமாக அதை வந்து கைவிடப்படுது. இதுக்கும் ஆப்போசிஷன் பார்ட்டிலேருந்து எந்த விஷயமே வரல. சாம்சங் தொழிலாளர்கள் யூனியன் ஃபார்ம் பண்ணணுங்கிறாங்க. யூனியன் ஃபார்ம் பண்ணுறது சட்டப்படியான கான்ஸ்டிடியூஷனல் ரைட். அந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட் கிடையாதுன்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் வந்து கம்பெனிக்கு ஆதரவாக நின்று அந்த சாம்சங் தொழிலாளர்கள் யூனியனை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் கூடாதுன்னு சொல்லி அந்த யூனியன் ரெஜிஸ்ட்ரேஷன் இதை வந்து இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து தள்ளி போடுறாங்க. அதுக்கு போராட்டம் நடக்குது. இதை சரியாக வந்து திரு இபிஎஸ் அவர்கள் அட்ரஸ் பண்ணலை. வேங்கை வயலெல்லாம் கையில் கிடச்ச லட்டு மாதிரி, அதை எடுத்து கம்பு சுற்றி செமையாக விளையாண்டுருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாரு. நாங்குநேர் இஷ்யூ, மாணவனை வந்து ஒரு கும்பல் வந்து ஜாதி வெறியால் அட்டாக் பண்ணுது, குடும்பத்தையே அட்டாக் பண்ணுது, பெருசாக எதுவும் இல்லை. பொலிட்டிக்கல் மர்டர்ஸ், ஹை லெவல் பொலிட்டிக்கல் மர்டர், திருநெல்வேலி காங்கிரஸ் லீடரை வந்து வெட்டி கொள்றாங்க, சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து வெட்டி கொள்றாங்க. மிகப்பெரிய ஹை சென்சிட்டிவ் கேஸ். எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு யாருக்குமே தெரியல. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் திருநெல்வேலி காதல் ஜோடிகளை, ஜாதி மறுப்பு திருமணம் செய்த காதல் ஜோடிகளை, அதுவும் மெச்சூர்டு காதல் 18 வயசும் 21 வயதும் பூர்த்தி செய்த காதல் ஜோதி மாற்று ஜாதியினர் கலப்பு திருமணம் செய்கிறாங்க. திருமணத்தை செய்து வைக்கிறது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி திருநெல்வேலி பார்ட்டி ஆஃபீஸில் நடக்குது. அந்த பார்ட்டி ஆஃபீஸுக்குள்ளே நுழைஞ்சு குண்டர்கள் வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சியவே அடித்து உடைக்கிறாங்க. அந்த பார்ட்டி ஆஃபீஸர் கவர்மெண்ட் சைட்லேருந்து, ஏன் கம்யூனிஸ்ட் சைட்லேருந்து பெருசாக ஒரு ரிபல் இல்லை. இதையும் திரு இபிஎஸ் அவர்கள் பெருசாக அட்ரஸ் பண்ணவே இல்லை. ஷார்ட்டேஜ் ஆஃப் டாக்டர், இப்போ நடந்த சென்னையில் நடந்த விஷயங்கள், கத்தி குத்து, ஷார்ட்டேஜ் ஆஃப் டாக்டர்ஸ் எவ்வளோ இருக்குது ஹைலைட் பண்ணல, டேட்டாவை எடுத்து பேசலை. ஷார்ட்டேஜ் ஆஃப் டீச்சர்ஸ், போராட்டம், தொடர் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. இவர் போயிட்டு அரசு ஊழியர் சங்கத்தை பார்த்தாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. டிஎன்பிஎஸ்சி இஷ்யூ, டிஎன்பிஎஸ்சிக்கு சேர்மனே போடாமல் 3.5 வருஷம் ஓடிச்சு, இப்போ தான் அதுக்கு சேர்மனே போட்டிருக்காங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் டிலே, ரிசல்ட் டிலே வருது, அவ்வளோ இஷ்யூஸ் டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது. அதை பற்றி பேசலை. மெடிக்கல் ஃபீல்ட்ஸில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ், இது எதை பற்றியுமே பேசாமல் ஒருவர்னால எதிர்க்கட்சி தலைவராக இயங்க முடியுது. ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு, அளப்பரிய வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைக்குது. கிரிக்கெட்டில் இப்போ இந்தியாவில் வந்து கிரிக்கெட் ஃபேமஸ். ஸோ நம்ம கிரிக்கெட்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லலாம். ஒரு பேட்ஸ்மேன் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. அவரோட பிகினிங்கில் அவர் ஒரு ஸ்டேஜை வந்து ஃபார்ம் பண்ணுற, நல்லா செட் ஆகிற போகிற இடத்துல வந்து ஒரு கேட்சை கொடுக்குறாரு. அப்போ ஆப்போனன்ட் டீம், ஃபீல்டிங் டீம் வந்து அந்த கேட்சை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேட்ஸ்மேனுக்கு அது வந்து ஒரு பெரிய லைஃபுமாங்க கிரிக்கெட்டோட வேர்ல்டில். ஸோ அப்படி லைஃப் கிடைக்கப்படுற எந்த பேட்ஸ்மேனும் 100% தாண்டி அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு லைஃப்பை மிஸ் பண்ணிட்டாங்கனாலே அது ஆப்போனன்ட் டீமுக்கு வந்து மிகப்பெரிய லாஸ், அவங்களோட ஃபெயிலியர்னு அதை டிக்ளேர் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட இங்கே டிஎம்கே கவர்மெண்ட்டில் அடித்த தூக்கி அடித்து அவங்கள அவுட் பண்ண வேண்டிய பல பந்துகளை கேட்சாக மாற்றி அந்த கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக கம்பு சுற்றி பயங்கரமாக போராட்டம் நடத்தி மக்களோட பக்கம் நின்று, சாமானியனோட பக்கமாக நின்று அரசியல் செய்திருக்க வேண்டிய திரு இபிஎஸ் அவர்கள் இது மாதிரியான ஒரு போல்டான ஆக்ஷன் எதையுமே பண்ணலை. களத்துக்குள்ளே இறங்கி வரவே இல்லை.
இல்லை, இன்னும் கட்சிக்குள்ளேயே கம்பு சுத்திட்டு இருக்காரு. தன்னை வந்து ஜெயலலிதாவுக்கு நிகராக அவர் வச்சு பார்த்தாருன்னா கண்டிப்பாக 2026 அவரே தூக்கி கேட்ட ஆட்சியை கொடுத்துட்டு போயிடலாம். திருப்பியும் சொல்கிறேன், இந்த வருஷம் அவருக்கு கிடைச்சிருக்க எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். 25 சீட்டுக்கும் கீழே அவங்க சுருங்கிட்டாங்கன்னா ஏடிஎம்கேவோட ஓட் ஷேர் வந்து ரொம்ப கம்மியாரும், வரலாறு காணாத ஒரு தோல்வியாரும். ஏடிஎம்கே கன்சிக்யூட்டிவாக 2 டேர்ம் வந்து தோத்ததாக சரித்திரம் இல்லை. அந்த சரித்திர நாயகனா திரு இபிஎஸ் அவர்களை வந்து மற்ற அவரோட சொந்த கட்சியினரும் சரி, அந்த கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களும் சரி, 10 தோல்வி பழனிசாமிங்கிற ஒரு நிக்நேம் பற்றி சொல்றப்ப இது 11வது தோல்வியாகவும் மிகப்பெரிய தோல்வியாகவும் அமைஞ்சா கண்டிப்பா அவரோட பொதுச் செயலாளர் பதவி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமையும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒருவர் தவறு செய்யலாம், ஆனால் திரும்ப திரும்ப ஒரு தவறை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பா அவரையும் சரி அந்த கட்சியையும் சரி யாருனாலும் காப்பாற்றவே முடியவே முடியாது. திரு இபிஎஸ் அவர்கள் இதை எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்து ஹேண்டில் பண்ண போறாரு, எந்த அளவு இதை எடுத்து சீரியஸாக பார்க்க போறாருன்னு தெரியல. கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப சீரியஸான இஷ்யூ. லெட்ஸ் see how he is going to handle it. அடுத்த இது ஏடிஎம்கேல திரு இபிஎஸ் அவர்கள் செய்யக்கூடிய ஃபர்தர் அவர் செஞ்சிருக்கக்கூடிய தவறுகள், ஏன் ஒரு நல்ல எதிர்க்கட்சி அவங்க செயல்பட முடியலை, ஏடிஎம்கே வந்து எங்கே சறுக்கி நிற்கிறாங்க, எங்கே வந்து அவங்க தோல்வி முகத்தை நோக்கி இப்பயே போகிறாங்கிறத பற்றி அடுத்த வீடியோ நம்ம கண்டினியூவேஷனில் பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.